காலையில் பழைய ரூம் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ராஜருக்கு ஏதாவது திங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. நான் எப்பயுமே போகிறப்பனா அந்த எமர்ஜென்சி லைட்டு, டார்ச் லைட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு கண்ணில் வந்து பார்த்துருவேங்க. அப்படியே சுற்றி பார்த்தேன். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கண்ணில் வந்து பட்டுச்சு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தாங்க இருந்துச்சு. இதை சரி பண்ணிடலான்னு எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தம்பி இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டு வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி இதை தான் சரி பண்ண போகிறோம். அங்கே ஸ்பீக்கர் மட்டும் கொஞ்சம் தாறுமாறாக கிழிஞ்சு போய் இருந்துச்சிங்க. அதுக்கடுத்து மேலே ஒரு 4 பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து யூஎஸ்பி போட்டு, சார்ஜிங் போட்டு, ஆன் ஆஃப் சுவிட்சு இது எல்லாமே இருந்துச்சுங்க. பின்னாடி வந்து பேட்டரி போடுறதுக்குரிய இது தந்திருந்தாங்க. அதை கலட்டி பார்க்கலாம்னு சொல்லி கலட்டி பார்த்தேன். ஆனால் பேட்டரி வந்து அங்கே இல்லை. சரி, அது கூட நம்ம கடைசி வந்து போட்டுக்கலாங்க. மேலே வந்து 5 வோல்ட்டுக்கு நம்ம டேரெக்டாக பவர் சப்ளை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பவர் பேங்கை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி கொடுத்து பார்த்தேங்க. கீழேயுமே லைட்டு வந்து அமர்ந்து எரியுது, மேலேயுமே லைட்டு வந்து பார்த்திங்கன்னா எரியதாங்க செய்யுது. சரி, ஆனால் ஸ்பீக்கர் வந்து கரண்ட் மோடுறா கொருன்னு சவுண்டு கேட்குது. சரி, கலட்டி பார்த்தலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கலட்டியாச்சுங்க. கலட்டிட்டு அந்த ஸ்பீக்கரை தான் ஃபுல்லாக வந்து நம்ம ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். நான் வந்து இந்த இதை வந்து கலட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வந்து என்கிட்ட இருக்குது. அதை கூட போட்டு வந்து செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சிங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஒன்றா ரிமூவ் பண்ணி கலட்டி எடுத்துட்டேன். அதுக்கடுத்து வயரையுமே வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டேன். அதுக்கடுத்து நான் ஏண்ட ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சா அதை தான் அங்கே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம். அந்த ஸ்க்ரூ ஒன்றா எல்லாத்தையும் வந்து போட்டு விட்டுட்டேங்க. இதுக்கு வந்து சால்ட்ரிங் வந்து அதுக்கு பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்து வந்து நம்ம சால்ட்ரிங் வந்து பண்ணிட்டாலே போதும். அதை மட்டும் பார்த்து வந்து இந்த மாதிரி சால்ட்ரிங் வந்து பண்ணிட்டேங்க. அதுக்கடுத்து அந்த இதை வந்து கலட்டினதை வந்து பழையபடி எல்லாத்தையும் அசம்பிள் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அசம்பிள் வந்து பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம வந்து பேட்டரி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3.7 வோல்ட் பேட்டரி ஒன்று வீட்டில் இருந்துச்சு. அதை வந்து போட்டு விட்டேன். அதுக்கடுத்து இதில் சார்ஜ் ஆல்ரெடி இருந்துச்சுங்க. அதனால் செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக மேலே ஆன் பண்ணேங்க. ஆன் பண்ணவே செம ஹாப்பி. அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதுங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு பேர் வந்து பண்ணியாச்சுங்க. பேர் பண்ணதுக்கடுத்து ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு சவுண்டு கேட்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு சாங்கும் ப்ளே பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்குங்க. சவுண்டுனா சூப்பராக வந்து கேட்குது. நைட் டைம்னா பார்க்குறப்ப வந்து இந்த லைட்டுனா பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து இருக்குங்க. எப்படியோ அதை சரி பண்ணியாச்சு. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்து போட்டுறாங்க. அதை நம்மளே சரி பண்ணணும்னு நினச்சோம்னா ஒரு 50 ரூபா 60 ரூபாவில் சரி பண்ணிடலாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல